ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர்ஜித தாளும் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். மூலம் நட்சத்திரம் இது கேதுவின் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த மூல நட்சத்திரத்திலே 1, 2, 3, 4 பாதங்களும் தனுசு ராசியிலே உண்டு. அப்போது இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் சிறிது பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் எப்போதும் இவனுடைய மனநிலை சிறிது சஞ்சலங்களாகவே காணப்படும். சஞ்சலத்தோடுவே வாழ்க்கையை பயணம் செய்து கொண்டிருப்பான். சஞ்சலமும் கூடவே சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஞ்சலக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கிழங்கு வகை உணவுகளிலே இந்த ஜாதகன் அதிக ஆர்வம் எடுத்து உண்ணுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவனோடு அதிக எச்சரிக்கையோடு பழகுவது, கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் பேச்சுவார்த்தை இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்படுவது மிக சிறப்பானதாக இருக்கும். 2ஆம் பாதத்திலே பிறந்தவர் சிறந்த திறமைசாலியாக இருப்பார், சிறந்த அறிவாளியாக இருப்பார். தைரியமும் வீரியமும் அதிகமாக இந்த ஜாதகனுக்கு உண்டு. அதேபோல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வயிறுன்னா அது எந்த பாகம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணும்னா அவருடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான பலன்களாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன் மானம் மிக்கவன், எதையுமே நாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார விஷயத்திலே இந்த ஜாதகன் சற்று கூடுதலாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் செல்வந்தனாக வேண்டும், லாபங்களை குறிவைத்து வாழ்க்கையை நடத்துபவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஜாதகனுக்கு உண்டு. அதே போல் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் மாந்திரிகனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏவல் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறையுடன் இவன் செயல்படுவான். ஏனென்றால் இந்த ஜாதகன் மந்திரங்கள் ஓதுவதிலே வல்லவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வாக்குப்பலிதம் நன்றாக இருக்கும். எந்த மந்திரம் கூறினாலும், எந்த ஒரு சொல்வாக்கு கூறினாலும் அது 90% பலிதமானதாக பலிக்குமா பலிக்காதா என்ற ஒரு கேள்வி இருக்காது. கண்டிப்பாக பலிக்கும். அந்த அளவிற்கு திறமையானவனாக மந்திரம் ஓதுவதிலே இருக்க வாய்ப்புகள் உண்டு. இப்படி இந்த 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு எதில் மூல நட்சத்திரம் சிறிது சோம்பேறியாக இன்றைக்கி பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாட்களை தள்ளிக்கொண்டே போவான். ஒரு செயலோ அல்லது தொழிலோ ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்றில் வருமானம் சம்பாதிக்க வேண்டுமா அல்லது ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டுமா, அதை நாளுக்கு நாள் தள்ளிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கும். தள்ளிக்கொண்டு போவான். இன்றைக்கி 4 நல்ல இல்லை, நாளைக்கு 4 நல்ல இல்லைன்ற மாதிரி போவோம். அதே போல் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதங்களிலே பிறந்தவர்கள் சாந்த சொரூபன், சிறந்த அறிவாளி, திறமைசாலி, அரசனுக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் விரோதிகளை வெல்லக்கூடிய சக்தி உண்டு, மெய்ஞானம் உண்டு, மெய்யறிவு உண்டு, சிறந்த அறிவும் ஆற்றலும் படைத்தவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் இந்த ஜாதகனுக்கு உண்டு. கோடீஸ்வரனாக வாழ வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதாவது தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு சிறிது நோய் இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நோயோடு வாழ்க்கையை பூராவும் பயணித்து கொண்டு இருப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு.
இப்படி இந்த ஜாதகன் மெய்ஞானம் கொண்டவனாகவும் தனவந்தனாகவும் வாழ்வான். மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இப்படி இந்த மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மேற்கூறிய வகையிலே இருக்கும். வணக்கம்.